கடவுள் தந்த வரம் மகனாய் பிறப்பது, கடவுளே வந்த வரம் மகளாய் பிறப்பது. அதனாலதான் நாங்க ஒரு பெண் குழந்தை பிறந்தாலே இந்த சமூகம் என்ன சொல்லி மகிழ்கிறது தெரியுமா? ஒரு மகாலட்சுமி பிறந்திருக்கிறது என்றுதான் மகிழ்கிறது. 5 பெண்களை பெற்றால் அரசனும் ஆண்டியாவான். அது பழைய காலத்து மொழிமா. இப்போ 5 பெண்களை பெற்றால் ஆண்டியும் அரசனாவான் என்பதுதான் புதிய வரலாறு. அத்தனை பிள்ளைகளும் படிச்சிட்டு வெளிநாட்டுக்கெல்லாம் போய் கோடி கோடியா சம்பாதிக்க. கடவுள் தந்த வரம் மகனாய் பிறப்பது, கடவுளே வந்த வரம் மகளாய் பிறப்பது. அதனாலதான் நாங்க ஒரு பெண் குழந்தை பிறந்தாலே இந்த சமூகம் என்ன சொல்லி மகிழ்கிறது தெரியுமா? ஒரு மகாலட்சுமி பிறந்திருக்கிறது என்றுதான் மகிழ்கிறது. 5 பெண்களை பெற்றால் அரசனும் ஆண்டியாவான். அது பழைய காலத்து மொழிமா. இப்போ 5 பெண்களை பெற்றால் ஆண்டியும் அரசனாவான் என்பதுதான் புதிய வரலாறு. அத்தனை பிள்ளைகளும் படிச்சிட்டு வெளிநாட்டுக்கெல்லாம் போய் கோடி கோடியா சம்பாதிக்க. கடவுள் தந்த வரம் மகனாய் பிறப்பது, கடவுளே வந்த வரம் மகளாய் பிறப்பது. அதனாலதான் நாங்க ஒரு பெண் குழந்தை பிறந்தாலே இந்த சமூகம் என்ன சொல்லி மகிழ்கிறது தெரியுமா? ஒரு மகாலட்சுமி பிறந்திருக்கிறது என்றுதான் மகிழ்கிறது. 5 பெண்களை பெற்றால் அரசனும் ஆண்டியாவான். அது பழைய காலத்து மொழிமா. இப்போ 5 பெண்களை பெற்றால் ஆண்டியும் அரசனாவான் என்பதுதான் புதிய வரலாறு. அத்தனை பிள்ளைகளும் படிச்சிட்டு வெளிநாட்டுக்கெல்லாம் போய் கோடி கோடியா சம்பாதிக்க. கடவுள் தந்த வரம் மகனாய் பிறப்பது,